அருணாச்சல பிரதேசத்தின் மேல் சுபன்சிரி மாவட்டத்தின் தக்சிங் பகுதியில் உள்ள கள நிலவரத்தை மதிப்பிடுவதற்காக அருணாச்சல மக்கள் கட்சி முன்னாள் அமைச்சர் கஹ்ஃபா பெங்கியா, மக்கள் கூட்டணி துணைத் தலைவர் காலிங் ஜெராங் மற்றும் செயலாளர்கள் சோரங் கியோகாம், நாரா ஜிம்மி ஆகியோர் அடங்கிய 4 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவினர் தாக்சிங், மாசா மற்றும் கலேமாவின் உள்ளூர் மக்களுடனும் அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மூத்த பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்களுடனும் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. 2023 இந்தியாவின் ஷேரா 5 ரோந்து புள்ளியில் நடந்த மோதலில் இந்திய இராணுவம் பின்வாங்கிய நிலையில் அப்பகுதியை சீன இராணுவம் தடுத்துள்ளதாகவும், இந்திய ரோந்து படையினரால் விட்டுச் செல்லப்பட்ட அடையாள சின்னங்களை அழித்துள்ளதாகவும், பாரம்பரிய மேய்ச்சல் மற்றும் விலங்கு வேட்டை நிலங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் சீனா கொண்டு செல்வதாகவும் அக்குழு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான அறிக்கையை அரசிடம் ஒப்படைத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும், எல்லைப் பகுதிகளில் அரசு மற்றும் பாதுகாப்பு படைகளின் இருப்பை வலுப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுகோள் வைக்கப் போவதாகவும் அக்கட்சி தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தக்சிங் பகுதியில் சீன ஊடுருவல் குறித்த அறிக்கைகள் அடிப்படையற்றவை மற்றும் தவறானவை என்று மத்திய அரசும் இந்திய இராணுவமும் திட்டவட்டமாக மறுத்துள்ளன. மேலும் எல்லையில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட சீனாவுடனான முறையாக வரையறுக்கப்படாத மெக்மோகன் கோடு தொடர்பான நீண்டகால பிரச்சினை மீண்டும் தலை தூக்கியிருக்கிறது. இந்தியா அங்கீகரிக்கும் இந்த உண்மையான எல்லைக்கோடு 1914ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவும் திபெத்தும் ஏற்படுத்திய சிம்லா ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டதாகும். அப்போது நடந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற சீனா ஒப்பந்தத்தை இன்று வரை அங்கீகரிக்கவில்லை. ஆகவே காலனித்துவத்தால் திணிக்கப்பட்ட ஒன்றாகவே இந்த எல்லைக்கோட்டை இன்றும் சீனா கருதி வருகிறது. திபெத்தை சீனாவின் மாகாணமாக உரிமை கோரும் சீனா, அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என்றும், அதன் சுமார் 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தனக்கு சொந்தமானது என்றும் கூறி வருகிறது. இதுவே 1962 சீனாவுடனான இந்திய போருக்கு வழிவகுத்தது. இராணுவ ரீதியாக சீனா போரில் வெற்றி பெற்றாலும் முறையான எல்லைக்கோட்டை சீனா ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற இந்திய சீன எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு பணிக்குழுவின் 36வது கூட்டத்திற்கு ஒரு நாள் கழித்து மத்திய அரசு ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அதன்படி அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 27 இடங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பெயரிடுவதன் மூலம் சீனாவின் உரிமை கோரலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த சோலா, ரிசாலா, புகூர்லா மற்றும் தாக்லா ஆகிய மலைப்பாதைகள், சம்போ சரோவர் என்ற ஏரியும் இப்பகுதியில் இந்தியாவின் இராணுவ வரலாற்றையும் இருப்பையும் பறைசாற்றும் ஷேர்-இ தாப்பா நினைவகமும் பெயர் சூட்டப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கு சீன பெயர்களை சூட்ட சீனா மீண்டும் முயற்சி செய்து வரும் பின்னணியில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியாவுக்கு வருவதற்கு 30 நாட்களுக்கு முன்பு இது நடந்திருப்பது அருணாச்சல பிரதேசம் மீதான நாட்டின் இறையாண்மையை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.